ஸோ நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பென்சிங் சொல்லி ஓகே பார்ப்போம். என்னென்ன இருக்குன்னு பார்த்துருமா? ரொம்ப சீப்பஸ்டாக இருக்காது. ஸோ பர்த்டேலாம் வந்துச்சுன்னா நாங்கள் இங்கே தான் வந்துட்டு கேக் வாங்குவோம். யூஸ்வலாக காஸ்ட்லியாக இருக்கும், பட் டேஸ்டியாக இருக்கும். இங்கேருந்து மொத்தமாக வாங்கிட்டு நீங்கள் கொண்டு போய் ஒரு ட்ரேயில் வந்து ட்ரே தருவாங்க. அந்த ட்ரேயில் வந்து வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா பில் பே எவ்வளோ நீளமான ப்ரெட்டு பாருங்க. எக்டார் 3 ஆரியானா இல்லை ஒன்னே 1 ஆரியானா? அந்த கிடைக்குமா? நெக்ஸ்ட் சாப்பாடு உள்ள வந்து ஜூஸஸ் மாதிரி லைக் மொஜிட்டோ மாதிரி உள்ள கடை. இங்கிலீஷ்ல இருந்தால் படிச்சுட்டு பார்க்கலாம். எல்லாமே சைனீஸ்ல இருக்கு. ஹாட் பாட் எங்க இருக்கு இப்போ? என்னது? ஆப்பிள் எங்க காணும்? வருமான பழம் இருக்குமா என்ன? ஆப்பிள் இருக்குமா என்ன? என்ன கொரியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. கொரியன் தானே? இங்கதான் இந்தியன் எத்திக் கிராஸ் இருந்துச்சு. இல்லை நமஸ்தே இங்கே தான் இருந்துச்சு. நமஸ்தே எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ
ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. ஓகே, ஸ்டேஷனரி எங்கே இருக்குது வாங்கிக்கலாம். இந்த ஹாட் பாட் எங்கே இருக்குது? இங்கே தான் ஆக்சுவலாக ஹாட் பாட் இருந்துச்சு. இது ஒரு முஸ்லீம் கடை, லைக் ரொட்டி இது நல்லாயிருக்கும். ஸோ பீஃப் கபாப் போடுவாங்க, வச்சு சாப்பிடுவாங்க, செம்மையாக இருக்கும். இங்கே தான் ஹாட் பாட் இருந்துச்சு, காணும். இதுவா இதுவா ஹாட் பாட்டு? அது நாங்க மேலே இருக்கோம், முகம் மறந்து我要去吃那碗面。meat fresh அதுவா? சிக்கன் டிஷ்ஷஸ்ன்னு ஒரு சைனீஸ் கடை. இதுவா? கடைகள் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ தேடிகிட்டு இருக்கோம் ஒரு சில கடைகள்லாம். எது இதுவா ஹாட் பாட்? கன்ஃபார்மா? சாப்பிட்ருவோமா? இங்கேயே சாப்பிட்டு விடுவோமா? ஓகே. இந்த ஹாட் பாட்டோட ஸ்மெல்லே வருது போல. ஹாட் பாட் வந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு. எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட். பட் கடையை தான் மாற்றிட்டாங்க. எடுத்துமே இது வச்சுருவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு மெனு கடை கொடுத்தாங்க. நாங்கள் எப்பவும் சூஸ் பண்ணுறது சிக்கனில் வந்து இது சின்ன பாட்டு, இது வந்துட்டு பெருசு, இது அதை கூட கொஞ்சம் பெருசு, இது பெரிய பெருசு. அதே மாதிரி காரம் வேணும்னா காரம், கொஞ்சம் காரம் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃபிஷ்ஷில் ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றது இதுதான் சாப்பிடுவோம், சிக்கன் தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு யானுக்குன்னா ஒரு சின்ன குட்டி பவுல், இந்த ஒரு பவுல் தான் ஒரு யானுக்குள்ளது. ஸோ அதுவே 6 யானுக்குன்னா ஒரு பாட்டில் கொண்டு வைப்பாங்க, நம்ம போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம அதான் சொல்லியிருக்கோம். ஸோ குக் ஆகிட்டுருக்கு, பார்ப்போம். சரி, உங்ககிட்ட சிக்கன் மட்டும் சொல்லிடுங்க. சரி, ஆர்டர் எடுக்கிற வந்துட்டு சீரோ வேலா ஆக்சுவலி இது வந்து என்னன்னா இதில் நிறைய போடுவாங்க. நான் ராஷும் வந்தப்போ பொட்டேட்டோ அந்த மாதிரி நிறைய இந்த கலிஜி மாதிரி போடுவாங்களா, மோகு, நியூரோ, அப்புறம் பீஃபு எல்லாம் போட்டோம். ஆனால் சங்கரோட ரேட் வந்து 18 RMB. அதுதான் ஆட்டுக்கறி 18 RMB, பீஃப் வந்து அதுவும் 18 RMB. இவ்வளோதான் போடுவாங்க. நடுவில் ஒரு இண்டக்ஷன் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அதுக்குள்ள ஆப்ரேட்டிங் இது வந்து இதாக இருக்கும், இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ ஹீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஹீட்டு பத்தலை, சமைச்சு வந்து ஹீட்டாகவே இருக்கணும் அப்படின்னா ஹீட் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ள இண்டக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இது பேர் ஹாட் பாட்டாங்க. நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. எல்லாம் ஹாட் பாட்டோட சிக்கன் வந்துடுச்சு, சின்ன சிக்கன். இது 2 பேர் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இந்த தாங்க என்ன கேட்டுங்க. ஸோ ரைஸ் எடுத்து வர போயிருக்காங்க, ரைஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க.
கலரிங் எனக்கு பிடிக்காது. ரைஸ் வருது. ஸோ 6 ஆளுக்கு இவ்வளோ ரைஸ் இருக்கும். கரெக்டாக இருக்கும் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கூட சூப் கேட்டாங்கன்னா தாங்குன்னு கேட்கணும், அவங்க விட்டு தருவாங்க. இதை வந்து ஆன் பண்ணி ஸோ இதை ஆன் பண்ணி சூடு பண்ணணும். பண்ணிட்டியா? அதை கம்மி பண்ணிக்கலாம். ஷோ ஓகே ஓகே ஹலோ ஓகே ஒன்றை வச்சோம்னா நல்லா ஹீட்டாகவே இருக்கும். ஏதாச்சும் கிளறி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. சாப்ஸ்டிக் அதை போட்டு கலரணும். இதை போட்டா கரண்டி அதில் அது ரைஸ்க்கு தான் சாப்ஸ்டிக்கை போட்டு கிளற வேண்டியதான், வேறு என்ன. அதான் ஓப்பன் பண்ணு. ரைஸ் எடுத்துக்கொள். இல்லை கையிலையா சாப்பிட போகிற? ஓகே ஓகே. நான் வீட்டில் தவிர வெளியே எல்லா இடத்துலையுமே சாப்ஸ்டிக். பார்த்துமா பார்க்கு தீங்கான் கிளாஸ் உடச்சிட்டா பாரு. ரைஸ் எடுங்க. என்னாச்சு? போய் ஜூஸ் ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன். சரி ஓகே. ரைஸ் ஓகே. 2 பேருக்கு போதுமானது தானே ஒரு ஆரியன் பவுல். நான் இதில் சாப்பிட மாட்டேன். அப்புறமா சாப்பிடுவோம். ஓகே. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுமா? நல்லா வெந்திருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படியா? ஓகே. வந்திருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இன்னும் காரம் சேர்த்துனா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் காரமா? அவ்வளோதான் எரிஞ்சிருக்கும். அல்சராக இருக்கு. சரி இல்லை கரகரன்னு இருக்கு போதும். டேஸ்டியாக இருக்கா? எடுத்துக்க காலை எடுத்துக்க. அப்படியே டேஸ்ட்டாக இருக்கா? ஓகே. என்ன டேஸ்ட்டில் இருக்கு? ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி டேஸ்ட் இருக்கு. தண்ணி டேஸ்ட்டா? இந்தியன் குழம்பு டேஸ்ட்டில் லைட்டாக இல்லையா? ஓகே. ஸோ நானும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்ட அப்புறமா வேறு எங்கேயாச்சும் போகலாம். பாய். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஃபுட் வாஸ் நைஸ், நல்லாவே இருந்துச்சு. இப்போ நம்ம டிஎஸ்டி ஃபுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்கும். மழை லைட்டாக தூர வந்துச்சுருக்கா. ஆமாம், ரொம்ப அமைதியாக இருக்கு பாரு. எப்படி நான் எப்படி வரேன்? நீ வண்டி எடுத்து வந்து இல்லை இப்படியே போவா? ஓ, ஸ்ட்ரீட் ஃபுட் சைடு நம்ம போவோம். காலேஜ் டேஸில் இருக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. இப்போவும் நிறைய இந்தியன்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ரைட் சைடு நிறைய போட்டிருப்பாங்க.